FSSAI ஸ்டாஃப் ப்ராப்பரா செக் பண்றாங்க. அத நீ பாத்த. Cannot trust FSSAI. விளம்பரம் கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்றியா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் என்ன ரீசெண்டா புல்லட் மாதிரி அட்டாக் பண்ணுது. சரி டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் யாரு, என் குவாலிஃபிகேஷன் என்ன, நான் என்ன பண்றேன்னு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கணும். என் பேர் சக்திவேல். நான் ஒரு டெய்லி எக்ஸ்பர்ட். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது டிப்ளமா இன் டேட்டா டெக்னாலஜி அண்ட் MBA முடிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் மில்க் ரிலேட்டடா நிறைய கிராஷ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம்ஸ் R&Dக்காக இட்டலி, டென்மார்க், துபாய், சைனா, ஹாங்காங் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போஸ்க்காகவும் கான்ஃபரன்ஸ்க்காகவும் டிராவல் பண்ணிருக்கேன். டெய்லி ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம்ஸ் ஒரு ISO 22000 சர்டிஃபைட் கம்பெனி என்னோட பிசினஸ். 2012 ஒரு சின்ன லெவல்ல மாய குல்ஃபி மேனுஃபேக்சரிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். 2019 ஃப்ரூட் பேஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ், அதாவது மத்த பிராண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி கலர் அண்ட் ஃபிளேவர் பேஸ்ட் இல்லாம ரியல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நேச்சுரல் கலர்ஸ் ரொம்ப மினிமலிஸ்டிக்கா யூஸ் பண்ணி டெவலப் பண்ண ஐஸ்கிரீம்ஸ் தான் டெய்லி ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம்ஸ். தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் சிட்டிஸ்லயும் இன்னைக்கு சப்ளை ஆகி வந்துட்டு. மணின்னு என்னோட கோல் இல்லாம ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நிறைய இன்னோவேஷன்ஸ். எங்களோட இன்னோவேஷன்ல மில்லட் ஐஸ்கிரீம்க்கு நாங்க பேட்டன்ட் வரைக்கும் வச்சிருக்கோம். எங்க பிராண்டுக்கு பெரிய அளவுல ஒரு கமர்ஷியலா ஆட்ஸ் இல்லனாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல நாங்க நல்லா பிசினஸ் பண்றோம்னா அது எங்களுடைய குவாலிட்டி மட்டும் தான் ரீசன். என்ன நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனல் டாக்ஸ் கொடுக்கறதுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி என்ன ஒரு வாட்டி ஒரு யூனிவர்சிட்டியில இன்வைட் பண்ணும்போது எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு கேட்டேன். ஒரு 65 இருந்து 70 பேர் சொன்னாங்க. ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவது இருந்தா நல்லா இருக்குமேனு கேட்டேன். இதை கேட்ட என்னோட அம்மா, நீ சொல்றது ஒரு 10 பேர் கேட்டு அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா தாராளமா பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வார்த்தை என்ன மாத்திடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நான் கைடன்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல நான் பர்சனல் பிராண்டிங் சோசியல் மீடியால எந்த ஒரு வீடியோவும் போட்டது கிடையாது. 2 மாசம் முன்னாடி வரைக்கும். இந்த வீடியோ இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் ஜெகதீஷ் தான். ஜெகதீஷ் ஒரு MCA கிராஜுவேட். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு விவசாயி. ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்ட்ல இருந்து என்கிட்ட வந்து ஜனவரி மாசம் அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு. நான் அவரோட ரெஸ்யூம் பார்த்திருந்தேன். அவர் ரொம்ப லாங்ல இருந்து டெய்லி ஆபீஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி வராரு. நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன். இதை ஏன் நான் வீடியோவா பண்ணக்கூடாதுன்னு அவர் கொடுத்த ஒரு தாட் தான். எனக்கு கேமரா பார்த்தா பேச தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு சோசியல் மீடியாலாம் தெரியாதுன்னு சொன்னேன். நீங்க பேசுங்க, நான் செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான் எங்க டெய்லி ஃப்ரெஷ் யூடியூப் சேனல். மக்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோஸ். இன்னைக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு எங்க 15 வீடியோஸ் நாங்க யார் வீடியோ எங்கேயும் கேட்டது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் ஐதர் நான் படிச்சதா இருக்கும், இல்லன்னா நான் கடந்து வந்த என்னோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுட்டதா இருக்கும். நான் நல்லபடியாவே 15 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எந்த ஒரு கார்பரேட்டையும் விலைக்கு போகணும்ன்ற ஒரு அவசியம் எனக்கு இல்ல. என்னோட வீடியோல நாங்க கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் தவறானது, ஒரு மிஸ்லீடிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க எங்க லீகலா சூவ் பண்ணலாம். ஏன் எங்களுடைய சேனலை க்ளோஸ் பண்றது வரைக்கும் லீகல் ஆக்ஷன் நீங்க எடுங்கன்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். நான் கொடுத்த ஒரு கண்டென்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல பெட்ரோலியம் ஆயிலோட கலப்படம் இல்லன்னு. இதுல எங்களுக்கு 2 விதமான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஒண்ணு, நான் கார்பரேட்டிவ் சப்போர்ட் பண்றேன். நான் ஒரு 3 கம்பெனி லிஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தனால் அந்த ஒரு 3 கம்பெனியும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லியிருந்தது. இது இல்லாம வந்து FSSAI மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது. நான் FSSAI நம்புறேன். நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் தான். நான் உங்களுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன். நான் சன்ஃபிளவர் ஆயில்ல பெட்ரோலியம் ஆயிலோட கலப்படம் கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்க இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சன்ஃபிளவர் ஆயில்ல ஏதோ ஒரு பிராண்டை நீங்க வாங்கிக்கோங்க. ரீபேக்கிங் பண்ணி அக்ரெடிட்டட் லேபரேட்டரிஸ்ல பெட்ரோலியம் ஆயில் கலப்படம் இருக்கான்னு கொடுத்து டெஸ்ட் பண்ணி வாங்க. ரிப்போர்ட் கலப்படம் இருக்குன்னு சொல்லி வந்ததுனால் தாராளமா என் பேர்ல லீகல் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சோர்சஸ், அதோட மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ், அதை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லதான் எங்களோட சேனலை மீடியமா வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க சேனலை பார்த்து ஒரு 10 பேருக்கு பெனிஃபிட் ஆகணும், எங்களுக்கு அதுவே போதும். ஒரு மாத்திரை கொடுத்து ஊசி போட வேண்டிய டாக்டர் இன்னைக்கு ஃபுட்டை பத்தி பேசுறாங்க. ஃபுட் மேனுஃபேக்சரிங்லயே இருக்கிறனாங்க இது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸா நாங்க பாக்குறோம். உங்களுக்கு எந்த ஃபுட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அதை பத்தி ஒப்பீனியன் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். நாங்க நிறைய ஃபேக்டரி டூர்ஸ் கூட்டிட்டு போறோம், மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பா நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஃபுட் பிளாக் சாக்லேட் கேக் நல்லா இருக்குன்னு வீடியோ போட்டா 10 பேர் போய் அந்த சாக்லேட் கேக் வாங்கி சாப்பிடுறீங்க. அது சாக்லேட்டா கேக்கான்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஆனா அது சாக்லேட்டே கிடையாது, அது ஒரு காம்பவுண்ட் நாங்க சொல்றோம். ஆனா இதை பெருசா யோசிக்கிறீங்களே. நான் இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐஸ்கிரீம் வாங்குங்க, டேஸ்ட் பண்ணுங்க, இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது கிடையாது. நான் இங்க அட்வர்டைஸ் பண்ணணும் உங்ககிட்டன்னு சொல்லி நான் வரல. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், என்னுடைய 5 வயசு பொண்ணுக்கு என்னோட ஐஸ்கிரீம் கொடுப்பேனா அந்த ஒரு ப்ராடக்ட் நான் மார்க்கெட்ல வைப்பேன். என் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன்னா நான் அந்த ஒரு ப்ராடக்ட் விற்க மாட்டேன். குவாலிட்டின்றது என்னோட ப்ரையாரிட்டி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்க. ரியல் ஃப்ரூட்ஸ்ல எப்படி நாங்க ஐஸ்கிரீம் பண்றோம், ரியல் சாக்லேட்ஸ்ல நாங்க எப்படி ஐஸ்கிரீம் பண்றோம், ஃபேக்டரி டூர் வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுல ஒருத்தர எங்களை நம்புங்க. எங்களுடைய கண்டென்ட்ஸ் கண்டிப்பா உங்களை இன்னைக்குமே ஹார்ம் பண்ணாது.